ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தந்தையிடம் நேரடியாக ஞானத்தை பெற்று தந்தைக்கு சமமாக ஞானம் நிறைந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய வாழ்க்கையின் மீது இறக்கப்படுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய வாழ்க்கைக்காக முழுமையாக கவனம் செலுத்துகின்ற ஆத்மா. நான் சிறிது நேரம் ஒதுக்கி தந்தை அவசியம் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் மகாவீர் ஆத்மா. நான் போலாநாத் தந்தையின் முன்பாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது அசுரனிலிருந்து தெய்வீக வர்ணத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை எனக் கூறி என்னுடைய புத்தியை நிராகார பரந்தாமத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சதோப்பிரதானமாவதற்காக தந்தையை நினைவு செய்து கரையை நீக்குகின்ற ஆத்மா. நான் ஒருவருக்கொருவருடன் எச்சரிக்கை கொடுத்து முன்னேற்றம் அடைய செய்கின்ற ஆத்மா. நான் எதிர்காலத்திற்கு 21 ஜென்மத்திற்காக படிக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் கற்றுக்கொண்டு 21 ஜென்மத்திற்காக சொர்க்கத்தில் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் நன்கு புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் தாய் தந்தையை பின்பற்றுகின்ற ஆத்மா. நான் மகாராஜா மகாராணியாக ஆகின்ற ஆத்மா. நான் பிராமணனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் ஞானக்கடல் சுகக்கடல் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து பதித்த நிலையிலிருந்து பாவன நிலையை அவசியம் அடைகின்ற ஆத்மா. நான் உண்மையான வருமானத்தை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து தூய்மை அடைகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்து
விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தை மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் மாயையின் மீது வெற்றி அடைகின்ற மகாவீர் ஆத்மா. நான் தந்தையை நினைத்து நினைத்து சதோப்பிரதான விகர்மாஜித் ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் சத்குருவோடு திரும்பி செல்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை அனுபவிக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் எஜமானனாவதற்காக என்னை தகுதியுள்ளவனாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை உடையவன் ஆகிவிட்டேன் என்று உறுதிமொழி கொடுக்கின்ற ஆத்மா. நான் சத்தியத்தில் அகண்ட உறுதியான சுகம், சாந்தி, செல்வம் நிறைந்த 21 ஜென்மத்திற்கான ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது முழு உலகத்தின் ஆதி, மத்தியம், முடிவின் அனைத்து விஷயங்களை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் அனைவரின் எல்லையற்ற ஜென்ம கதையையும் அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாறை சொல்லுகின்ற ஆத்மா. இப்பொழுது எனக்கு தந்தை கிடைத்திருப்பதால் நான் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் விஷ்ணுபுரிக்கு எஜமானம் ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் உறுதியாக நிலையாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக கல்வியை கற்று உண்மையான வருமானம் செய்து மேலும் செய்விக்கின்ற ஆத்மா. நான் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுக்கின்ற ஆத்மா. நான் அதிகாலையில் எழுந்து தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய நிலையை ஆடாது அசையாது வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் வெளிச்சம் மற்றும் சக்தி மூலமாக எனது அதிகாரத்தை எழுப்பிவிடக்கூடிய சதா வெற்றியின் மூர்த்தியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் பிரகாசம் மற்றும் சக்தி மூலமாக முதல், இடை, கடையை அறிந்து முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் ஞானம் நிறைந்தவனாக அதிர்ஷ்டமுடையவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயலிலும் ஞான சொரூபமாக
இருக்கின்ற ஆத்மா. நான் விலகியவனாக இருந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்வித்து கர்மாதி நிலையின் அனுபவத்தை எளிதாக அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மா. நான் யோகத்தில் அமரும் பொழுது உள்ளடக்கும் சக்தியை ஒரு நொடியில் பயன்படுத்துகின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சுரூப நிலையில் நிலைத்திருந்து சக்திசாலி நிலையில் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார செலுத்துகின்றேன். ஓம் சாந்தி.